தமிழர்களுடைய அந்த தொல் படிமங்கள் கிடைச்சிருக்கான். முள்ளந்தண்டில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒவ்வொரு மண்படைகளிலே இதெல்லாம் இது இங்கே 44 வருஷத்துக்கு முதல் இங்கே அகழ்வில என்னெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சேர்ந்த வீட்டை போய் வந்து வரி வடிவம் இருக்கு தெரிகின்றது. ஒரு எலும்பு பாக்ஸுக்குள்ளே புலம்பெயர் சமூகங்களின் நிதி பங்களிப்போட அன்னளவா 80 லட்சம் அவங்க கொடுத்துருக்காங்களாம். ஒரு அகழ்வாராய்ச்சி ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆனக்கோட்டையில் இடம்பெறுது. உங்களுக்கு தெரியும், கீழடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல ஒரு அகழ்வாராய்ச்சி 44 வருஷங்களுக்கு பிறகு இங்கே இடம்பெறுது. இங்கே என்ன இடம்பெறுது, பின்னணிகள் என்ன, சர்ச்சைகள் இருக்குதா, இங்கே என்னெல்லாம் கிடைக்கப்பெற்றது, 80 லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் இடம்பெற்றதா என்றெல்லாம் பல விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகின்றோம். யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இந்த அகழ்வாராய்ச்சி தொடர்பான பின்னணிகளோட இன்றைய தினம் என்னோட இணைய போறாரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்புக்குரிய திரு செல்லையா கிருஷ்ணராயா அவர்கள் என்னுடன் இணைந்து இது தொடர்பான பின்னணிகளை வந்து இன்றைய தினம் என்னோட இணைந்து விளக்க போறாரு. உங்களுக்கு இதில் பல விஷயங்கள் காத்திருக்கிறது. முத்திரை மோதிரம், அதே மாதிரி இங்கே அகழ்வாராய்ச்சியில் என்ன எடுத்தார்கள், எப்படியான விஷயங்கள் இருக்குது, அந்த இடமெல்லாம் பார்த்து இங்கே கிடைக்கப்பெற்ற பொருட்களை காட்டி இந்த காணொலியில் விளங்கப்படுத்த போகிறோம். மறக்காமல் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாழ்ப்பாணத்தில் இப்படியான விஷயமும் இடம்பெறுது. அதுக்காண்டி தான் இந்த காணொலி நான் எடுக்கிறேன். பாருங்கள், இங்கே தான் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு அகழ்வாராய்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கே தான் அகழ்வாராய்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய பேராசிரியர் ஏன் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி. வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் நிற்கிற பிரதேசம் என்ன பிரதேசம் சார்? சரியா லொக்கேஷன் சொல்லுங்க. இதை நாங்கள் ஆனக்கோட்டை என்று சொல்லுகின்றோம். யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டையில் இருக்கிற கரையாம்பிட்டி இடுகாட்டு மையத்திலே நாங்கள் இப்பொழுது நின்று கதைத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சுற்றி வர பார்க்கலாம். எங்களுக்கு கடல் மிகவும் அண்மித்தான நிலையில் காணப்படுகின்றது. இங்கே அருகாமையிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு மீன் சந்தைக்குரிய துறைமுகம் காணப்படுகின்றது. ஆனக்கோட்டை என்ற கிராமத்தினுடைய புவியியல் சூழல், அதனுடைய வாழ்வியல் போன்ற பல விடயங்களை நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். இது ஒரு பாரம்பரிய கிராமம், பாரம்பரிய பண்பாட்டு கிராமம். நீங்கள் அங்கே பார்க்கலாம். அந்த கிராமங்களுக்குள்ளே தெரிகின்ற கோவில்கள், குடியிருப்புகள், தென்னைகள் போன்றவை எல்லாம் மிக நெருக்கமான குடியிருப்புகளை கொண்டிருக்கின்ற ஒரு பண்பாட்டு கிராமமாக ஆனக்கோட்டை கிராமம் விளங்குகின்றது. ஆனக்கோட்டை புலம்பெயர் தமிழர்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு கிராமமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் ஆனக்கோட்டை நல்லெண்ணெயை பாவிக்காத புலம்பெயர் சமூகம் இல்லை என்றே சொல்லலாம். அந்த பின்னணியில் இங்கே விளைகின்ற நல்லெண்ணெயாக வடிவெடுத்து ஒரு தரமான நல்லெண்ணெயாக உலகெங்கும் பரவி இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் ஆனக்கோட்டையில் செய்யப்படுகின்ற உணவு வகைகளும் உலக பிரசித்தி பெற்றவையாக இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே மிகவும் தொன்மையான 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வாழ்வியல் முறையை உள்ளடக்கி இருக்கின்ற இந்த கிராமமானது அருகிலே ஒரு மீன்பிடி கிராமத்தையும் கொண்டிருக்கின்றது. இந்த மீன்பிடித்து ஜீவனோபாயத்தை நடாத்துகின்ற மக்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த இடுகாடு, கிறிஸ்தவ இடுகாடு, ஒரு தொடர்ச்சியான முறையிலே 2500 வருஷ காலமாக இந்த பூமி ஒரு இடுகாட்டு மையமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற நிலையிலே இன்றும் நாங்கள் இங்கு ஆனக்கோட்டையில் அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் பல பிரேதங்கள், இறந்தவர்களுடைய உடல்கள் அருகாமையிலே அடக்கம் செய்யப்படுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புறத்தில் இறந்த மனிதனை புதைக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இங்கே நாங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதனுடைய புதகுழிகளை தேடி அகழ்வாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆனக்கோட்டை அகழ்வாய்வு 1980களின் பிற்பகுதியிலே தொடங்கப்பெற்று 81ஆம் ஆண்டு முடிக்கப்பெற்றது. அதன் பின்பு 40 வருடங்களுக்கு பிறகு இன்று இந்த அகழ்வாய்வு கடந்த ஒரு மாத காலமாக ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி
ஜூலை 20ஆம் தேதி வரை நடைபெற்ற 1 மாத காலமாக நடைபெற்ற அந்த மையத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இங்கே தான் முக்கியமாக 2000 வருஷம் 2500 வருஷங்களுக்கு முற்பட்ட எங்களுடைய தமிழர்களுடைய அந்த தொல் படிமங்கள் கிடைச்சிருக்கான். அந்த வகையிலே நாங்கள் இந்த அகழ்வாய்வு கிடங்கு நேற்றுடன் முடிவடைந்து விட்டது. இன்று ஒருவருமே இல்லை. இந்த பின்னணியிலே நாங்கள் இந்த அகழ்வாய்வு கிடங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். சில கருத்துக்களை கூற வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கும் இருக்கின்றது. இந்த 40 வருட கால யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்த அனுபவம், அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 40 வருட காலமாக கற்பித்த அனுபவத்தின் அடிப்படையிலும் இந்த ஃபீல்ட் ரிசர்ச், தொல்லியல் ஃபீல்ட் ரிசர்ச் என்ற அடிப்படையிலே நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் அடிப்படையிலும் சில கருத்துக்களை நான் சொல்ல விளைகின்றேன். இது ஒரு முக்கியமான, அதாவது 1981ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற தொல்லியல் அகழ்வாய்வு 2ஆம் கட்டம். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்டமாக இருக்கின்றது. இந்த அகழ்வாய்வு குழியானது மேற்பரப்பில் இருந்து 10 அடி ஆழம் வரை வெட்டப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். 10 அடி ஆழத்திலே அதனுடைய இயற்கை மண் அல்லது பாறை, அது ராக் சர்வேஸ் வந்துவிட்டதனை நாங்கள் பார்க்கின்றோம். ராக் சர்வேஸுக்கு அப்பால் மனிதனுடைய பண்பாட்டு செடிமெண்ட்ஸ் அல்லது பண்பாட்டு எச்சங்களையும் கிடைக்கப்பெறவில்லை. நீங்கள் அந்த விளிம்பிலே பார்க்கலாம், சுவரிலே பார்க்கலாம். இதிலே 10 முக்கியமான மண்படைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 10 முக்கியமான மண்படைகளுக்குள்ளே சிறு சிறு எச்சங்களை, சிறு சிறு பண்பாட்டு எச்சங்களை அடிப்படையாக கொண்ட அந்த வரைவுகள் 20 அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அப்போ கண்ட்ராக்ட்ஸ் லேயர் என்று சொல்லப்படுகின்ற 10 மண்படைகளுக்குள்ளே 20 பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வாய்வு நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த அகழ்வாய்வுக்குள்ளே நாணயங்கள் கிடைத்திருக்கின்றன. சில மண்படைகளில் 5வது மண்படை மிகவும் முக்கியமான ஒரு மண்படையாக இருப்பது. அந்த 5வது மண்படையில் இருந்து 10வது மண்படை வரையும் உள்ள அந்த கருப்பு நிறத்தாலான அந்த மண்படை ஏராளமான தொல்லியல் எச்சங்களை கொண்டிருந்ததை நான் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றேன். அதுக்குள்ளே நாணயங்கள் பல கிடைத்திருக்கின்றன, லக்ஷ்மி நாணயங்கள் பல கிடைத்திருக்கின்றன, கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் பல கிடைத்திருக்கின்றன, அதே போல் எலும்பு ஆயுதங்கள் பல கிடைத்திருக்கின்றன, எலும்பினால் செய்யப்பட்ட பல்வேறு வடிவங்கள் கிடைத்திருக்கின்றன, பல்வேறு வகையான மீன்களினுடைய எச்சங்கள் கிடைத்திருக்கின்றன, பெரிய மீன்களினுடைய முள்ளந்தண்டில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் கிடைத்திருக்கின்றன, இவ்வாறு மணிகள் கிடைத்திருக்கின்றன, பீட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மணிகள் கிடைத்திருக்கின்றன. இந்த பின்னணியிலே தான் இந்த அகழ்வாய்வு கிடங்கு எங்களுக்கு முக்கியமான வரலாற்று சான்றுகளை இப்பொழுது ஈந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இவை அனைத்தும் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்று பல்கலைக்கழகத்துக்கு அதனுடைய லேபுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பின்னணியிலே பலர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் முன்னின்று இந்த எங்களுடைய இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களினுடைய அனுசரணையுடன் நிதியை பெற்று அவர்களுடைய ஆதரவுடன் இங்கே யாழ்ப்பாணத்து மரபுரிமை கழகத்தினுடைய அனுசரணையுடன் பல தொல்லியல் ஆய்வுகளை இந்த தொல்லியல் ஆய்வை முன்னகர்த்தி சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒவ்வொரு மண்படைகளிலே மட்பாண்டங்கள், ஒவ்வொரு மண்படைகளிலையும் பெற்றுக்கொள்ளப்பட்ட மட்பாண்டங்கள் இங்கே எடுத்து செல்லப்படவில்லை. இவையெல்லாம் அளந்து இவற்றுக்குள்ளே இருக்கின்ற விவரங்கள் எல்லாம் பதியப்பட்டு விட்டன. இவை எடுத்து செல்லப்படும் அல்லது சில வேளை இவற்றை இந்த கிடங்குகளிலேயே போட்டு மூடிவிடுகின்ற தன்மையும் இருக்கின்றது. ஏனென்றால் இவை ஏற்கனவே பதியப்பட்டு விட்டன, அவற்றிலே இருக்கின்ற விவரங்கள் பதியப்பட்டு விட்டன, படங்கள் எடுக்கப்பட்டு விட்டன. இவை ஆய்வுக்காக அவற்றை ஆய்வாளர்கள் இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் பொறுப்பானவர்கள் அவற்றை உபயோகித்து பதிவு செய்து படமெடுத்து அவற்றின் முக்கியத்தை பதிந்து விட்டார்கள். இனி என்ன செய்வார்கள்? இவற்றை இந்த கிடங்குகளிலேயே போட்டு மூடி மண்ணை
மூடிவிடுவார்கள். இந்த அகழ்வாய்வானது இத்துடன் முடிவடைந்ததல்ல, இன்னும் இதனுடைய தொடர்ச்சி இருப்பதாக கூறப்படுகிறது. புலம்பெயர்ந்தோர் மீண்டும் நிதியீட்டம் செய்து இந்த அகழ்வாய்வை தொடர வைக்கிறதுக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், ஒரு வட இலங்கையிலே மிகவும் தொன்மையான ஒரு மையமாக இருந்து கொண்டிருப்பது, தென்னாசிய வரலாற்றிலே ஒரு கிடைத்தற்கரிய ஒரு முத்திரை மோதிரம் இந்த கிடங்குகளிலிருந்து வடபகுதியிலே அங்காலை கிடைத்தது. 1981 ஆண்டில் கிடைத்தது. அந்த முத்திரையினுடைய முக்கியத்துவம், வரலாற்று முக்கியத்துவம், தொல்லியல் முக்கியத்துவம், சாசனவியல் முக்கியத்துவம், அதே போல் சிந்துவெளி நாகரிகத்துடன் அது காணப்படுகின்ற தொடர்பு போன்றவற்றை எல்லாம் இப்பொழுது அறிஞர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பேராசிரியர் ராஜன், பேராசிரியர் சுப்பராயலு, பேராசிரியர்களான பலர், தென்னிந்தியாவைச் சேர்ந்த, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலர் இது சம்பந்தமான ஆய்வுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆனக்கோட்டையில் 81 ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முத்திரை மோதிரத்தில் காணப்படுகின்ற ஈரின வரி வடிவம் ஒரு முக்கியமான அடிப்படை சான்றாக அமைந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஈரின வரி வடிவம் மேலே இருப்பது சிந்துவெளி குறியீடுகள் எனவும், கீழே இருப்பது பிராமி வரி வடிவம் எனவும் எடுத்து காட்டப்பட்டு அது வாசிக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். பேராசிரியர் இந்திரபாலாவினுடைய கண்டுபிடிப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்பாக இன்று மாற்றம் பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே நானும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அந்த கண்டுபிடிப்புகளினுடைய பின்னணியிலே ஆனைக்கோட்டை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மையமாக அமைந்திருப்பதனை நான் பார்க்கின்றேன். மண் பானைகள் என்று இது கூரையோடுகள். இது கூரையோடு, இதெல்லாம் கூரையோடு போட்டு இது மட்பாண்டம். 2000 வருஷத்துக்கு முதல் பாருங்க, கூரையோடு இதெல்லாம் கூரையோடு. அப்போ இதெல்லாம் கந்தரோடையில் கிடைக்கின்ற அதே கூரையோடுகள், எலும்புகள் கிடைக்கின்றன. இவற்றையெல்லாம் எடுத்து விட்டார்கள். எலும்பு இதெல்லாம் எலும்பு, இது மிருகங்களுடைய எலும்பு, மிருகங்களுடைய எலும்பு. இவற்றினுடைய மாதிரிகளை எடுத்து விட்டார்கள். இப்போ இந்த இடத்தை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண யார் இங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்தை அடையாளப்படுத்துங்க. இந்த இடத்தை டாக்டர் நிமால் பெரேரா தொல்லியல் திணைக்களம், அவர்கள் மிகவும் அனுபவசாலிகள். எத்தனையோ அகழ்வாய்வு கிடங்குகளை செய்திருக்கிறார்கள். அவர்தான் உடனடியாக இந்த இடத்திலே அகழ வேண்டும் என்று எங்களுக்கு அடிப்படையில் காட்டி தந்தார். அந்த வகையில் தொல்லியல் திணைக்களத்தை தொடர்பு கொள்வதற்கும் அதனூடாக பல நடவடிக்கைகளை எங்களுடைய வடபகுதியிலே யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தொழிற்படுவதற்கும் அவர் ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்து கொண்டிருப்பது எங்களுக்கு வரவேற்புக்குரியதாக இருக்கின்றது. இப்போ என்னென்று சொன்னால், இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இங்கே 44 வருஷத்துக்கு முதல் இங்கே அகழ்வில் என்னெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணயா சேர்ந்த வீட்டை போய் இங்கே கிடைக்கப்பெற்ற அந்த முக்கியமான அந்த 1980 ஆண்டு என்னென்ன கிடைக்கப்பட்ட தொல்லியல் பொருட்கள் என்பதனை எனது சேமிப்புகளில் இருந்தும் எனது ஆய்வுகட்டில் இருந்தும் உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கின்றோம். விளங்கப்படுத்தும். முக்கியமாக இங்கே கிடைச்ச அந்த முத்திரை மோதிரத்துக்கு என்ன நடந்தது, அது இருக்குதா இல்லையான்றதையும் சேர்ப்ப சொல்ல போறாரு. இந்த வயல் எல்லாமே வச்சிருக்கிறாரு. முத்திரை மோதிரத்தை கூட எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. சேர்ந்த வீட்டை நாங்கள் போகிறோம். போயிட்டு அப்படியே காணொலியை நாங்கள் தொடரப்போம். இங்கே 1981 1982 ஆண்டில் ஆனக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற ஒரு என்ன சொல்கிறது, 2000-2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த படிவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். படிமங்கள்னு சொல்கிறது என்ன சார்? ஓகே சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் அங்கே இப்போ நாங்கள் பார்த்த இடத்துல இருந்து என்னென்ன பொருட்களை 1980-81 நீங்கள் எடுத்திருந்தீங்க சார்? ஆனக்கோட்டை அகழ்வாய்வு மையத்தில் இருந்து பேராசிரியர் இந்திரபாலா, தற்போது நோர்வே நாட்டில் வதியும் பேராசிரியர் ரகுபதி அவர்கள் ஆகியோருடன் இணைந்த வகையிலே பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்களும் அந்த அகழ்வாய்விலே பங்கு பெற்றியதன் அடிப்படையில் நான்
பிரதான ஃபோட்டோகிராஃபராக என்னுடைய பங்களிப்பை வழங்கியதன் அடிப்படையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களை பற்றிய முழு விவரத்தையும் என்னாலே கூற முடியும். அந்த வகையிலே இன்று என்னுடைய சேகரிப்பிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மட்பாண்டங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஈம அடக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட மட்பாண்டங்களை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். இந்த மட்பாண்டங்களில் நாங்கள் முக்கியமாக இங்கே பார்க்கலாம். இது கந்தரோடையிலே கிடைக்கின்ற அதே வகையான மட்பாண்டங்கள் அங்கே யானைக்கோட்டையிலே 1980-81 ஆண்டுகளிலே நமக்கு கிடைத்தன. இவற்றை அடிப்படையாக கொண்டு பிளாக் அண்ட் ரெட் பொட்ரி என்ற கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் என அழைக்கப்படுகின்ற மட்பாண்டங்களினுடைய பிரயோகம் ஆனைக்கோட்டையில் உள்ள கரையாம்பட்டி இடுகாட்டு மையத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த ஆனைக்கோட்டை முத்திரையினுடைய வடிவத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிடைக்கப்பெற்றதில் முத்திரை நாணயம் பற்றி சார் சொல்லுவார். எலும்புக்கூடு அழிஞ்சிட்டுது. அழிஞ்சது சார். எலும்புக்கூடு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரும்பொருளகத்தில் எனது பொறுப்பிலே அந்த அரும்பொருளகம் உருவாக்கப்பட்டது. 2வது முறையாக உருவாக்கப்பட்ட அந்த அரும்பொருளகத்திலே நாங்கள் அந்த 2 எலும்புக்கூடுகளையும் மிகவும் பக்குவமாக வைத்திருந்தோம். வைத்திருந்த அந்த நிலையிலே 1987, 86, 87, 88 நடைபெற்ற எங்களுடைய உள்நாட்டு போரின் நிமித்தம் காரணமாக இந்தியன் ஆர்மியினுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளான பிரவேசத்தின் அடிப்படையிலே எங்களுடைய மியூசியம் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த பின்னணியிலே எலும்புக்கூடுகள் 2ம் பவுடராக்கப்பட்டன. அவை அழிக்கப்பட்டு பவுடராக்கப்பட்ட ஒரு முறையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த எலும்புக்கூடு கிடைச்சிருந்த எங்களுடைய இந்த தமிழர் வரலாற்றில் எதை கண்டுபிடிச்சிருப்போம் சார்? இப்போ எலும்புக்கூட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் காவல் கணிப்பு, ரேடியோ காவல் கணிப்புக்கு சென்று அந்த எலும்பினுடைய அந்த புதைக்கப்பட்ட காலம், அந்த எலும்புக்குரியவர் வாழ்ந்த காலம் போன்றவற்றை நாங்கள் விஞ்ஞான முறைப்படியான காலக்கணிப்புக்கு உட்படுத்தி இங்கே ஆனைக்கோட்டையில் வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய காலத்தை நாங்கள் விஞ்ஞான முறைப்படி உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். தமிழர்கள் தான் வாழ்ந்தார்களா? அப்போ பிரச்சனை என்னவென்றால், இப்போ நமக்கு கிடைத்த முத்திரை மோதிரத்தினுடைய அடிப்படையிலே இந்த முத்திரை மோதிரத்தை நீங்கள் ஆனைக்கோட்டையில் கிடைத்த முத்திரை மோதிரம், இந்த படத்தை இப்பொழுது பேராசிரியராக ஓய்வு பெற்றிருக்கின்ற விபி சிவநாதன் அவர்கள் என்னுடன் இணைந்துதான் இந்த படத்தை எடுத்து. இது கிறிஸ்துக்கு முன் 1ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு முத்திரையாக காணப்படுவதாக வரலாற்று அறிஞர்களால் குறிப்பிடப்படுவதனை காண்கின்றோம். முத்திரை மோதிரம், அந்த முத்திரை மோதிரத்தை நாங்கள் இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தோம். இப்போ கலரில் பார்க்க போகிறோம். இதுதான் மிக மிக முக்கியம். இது யாருமே பார்க்காத ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த முத்திரை மோதிரத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நீங்கள் அவதானிக்கும் பொழுது 2 வரிகளில் 2 விதமான வரி வடிவங்கள் வரையப்பட்டிருப்பதனை நீங்கள் பார்க்கலாம். இங்கே மேலே இருப்பது சிந்து வழியில் இருக்கிற முத்திரைகளில் பயன்படுத்தப்பட்ட வரி வடிவத்தை ஒத்ததாக இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். கீழே இருப்பது பிராமி வரி வடிவம், மட்பாண்டங்களிலே வரையப்படுகின்ற பிராமி வரி வடிவங்களிலே இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இது இந்த ஃபிகர் இது தோற்றம் முத்திரை வடிவத்திலே இருக்கின்றது. இதனை கண்ணாடியில் நீங்கள் காட்டும் பொழுதுதான் அதனுடைய பாசிட்டிவான வடிவம் இங்கே இருக்கின்றது. பாசிட்டிவான வடிவம் காட்டப்பட்டிருக்கின்றது. இது அச்சு பதிஞ்ச மாதிரி செய்திருக்கிறோம். இந்த பாசிட்டிவான வடிவத்தை பாருங்கள். இதுதான், இதை வைத்துத்தான் வாசிக்க வேண்டும். என்ன எழுதப்பட்டிருக்கு சார்? இதில் இந்த பிராமி எழுத்து கோ ஒன்று கிடக்கு. கானாவின் வடிவம் கோ ஒன்று கிடக்கு. கோ, இது வானாவின் மேல் வே த, கோ வே த. இதுக்குள்ளே ஒரு டொட் ஒன்று இருக்கின்றது. அதை என்று வாசிக்கிறார்கள். கோவேதம் என்று வாசிக்கிறார்கள். இந்த எழுத்தை செப்பரேட் பண்ணுகிறார்கள். அப்போ அதில் கோவேதம் என்று இந்த இந்த குறியோடு, இந்த
அக்ஷர குறியோட கோவேதம் என்று வாசிக்கிறார்கள். அப்போ பேராசிரியர் இந்திரபாலா இந்த கோவேதத்தை தான் இந்த மேல் வரி வடிவம் உணர்த்தி நிற்கின்றது என்பதனை அவர் எடுத்துக்காட்டி சிந்துவெளிக்கும் ஆனக்கோட்டைக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக தனது ஆய்வு நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே வாழ்ந்த மக்களுக்கும், அதாவது இங்கே வாழ்ந்த அந்த பழந்தமிழர் மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற சிந்துவெளி நாகரிக மக்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கான். ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, எங்களுடைய ஆரம்ப காலத்தில் அதுவும் இந்த ஆனக்கோட்டை பிரதேசத்தில் இந்தியாவோட தொடர்பில் இருந்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுதான் அந்த ஆதாரம். இது எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். தயவு செய்து காணொலியை பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள். நல்ல ஒரு விஷயம் படிவீங்க சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ அதாவது எதிர்கால சந்ததிக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுக்காக இந்த காணொலி நான் உங்களுக்காண்டி இல்லை, எதிர்கால சந்ததி எங்களை தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு சொல்லி வந்திருந்தேன். ஆனக்கோட்டையில் வேறு என்ன அந்த பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சார் எங்களுக்கு காட்ட போகிறார். சார் இதில் இருந்து வாங்க சார். இது ஒரு மட்பாண்டம், ஆனால் இதில் வந்து வரி வடிவம் இருக்கு. இதில் மட்பாண்டத்தினுடைய அந்த டெக்கரேட்டட் டிசைன் இருக்குது. இந்த பொருள் இப்பொழுதுதான் எங்களுக்கு கிடைத்தது. சர்வேஸ் கலெக்ஷன் இதில் ஆனக்கோட்டையில் எடுத்திருக்கின்றோம். வேல் வடிவமான ஒரு வடிவம் இது. அயன் ஸ்லாக் அல்ல, ஆனால் ஏதோ ஒரு வடிவத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிகின்றது. வேல் வடிவம் போன்ற ஒரு தோற்றத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பெருங்கற்கால பண்பாட்டு மக்களுடைய வணக்க முறையில் வேல் வடிவம் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் இதை நாங்கள் வேல் வடிவமாக கொள்ளலாமா என்பது ஆய்வுக்குரியதாக இருக்கின்றது. இது வந்து ஒரு எலும்பினுடைய எலும்பு வந்து கல்லாகி போன எலும்பு, ஃபோசில் என்று சொல்றது. இதை நாங்கள் டேட் பண்ணினால் மிகவும் பழைய காலத்துக்கு இது செல்லும். அப்போ அந்த பின்னணியில் இது வந்து ஒரு சின்ன முத்திரை போன்ற ஒரு அமைப்பிலே இருக்கின்றது. இந்த ஒரு சின்ன முத்திரை, இந்த முத்திரையை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதே வடிவத்திலே அது கிடைத்திருக்கின்றது. அடுத்தது இப்போ இதில் வந்து சில வரி வடிவங்கள், இதில் சில வரி வடிவங்கள் காணப்படுகின்றன. அந்த வடிவம் இருக்கின்றது பாருங்க. ஒரு பிராமி வரி வடிவம், மா என்ற இதில் இருக்கின்ற இந்த வரி வடிவம், இதிலே இருக்கின்ற இந்த வரி வடிவம் இதிலே இருக்கின்றது. இதை என்லார்ஜ் பண்ணி போட்டு அதை காட்டுங்க. இந்த வரி வடிவம் அதில் இருக்கின்றது. கவனமா இது வந்து தொல்லியல் ரீதியான எழுத்துக்கள் படிச்சாக்களுக்கு தான் அது விளங்குமா? இது அப்படியே இருக்கு. அப்போ இந்த பின்னணியிலே இவை முக்கியத்துவம் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் கிடக்கு. இப்போ நாங்கள் வந்து 1987 ஆண்டு எடுக்கப்பட்டது இங்கே இருக்குது. இது 2024 ஆண்டு அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட பொருட்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேற்பரப்பில் எடுக்கப்பட்டவை இவை. மேற்பரப்பிலே எடுக்கப்பட்டவை. தொல்லியல் ஆய்வு ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் மறுவளமாக மற்ற பக்கத்திலே இருக்கிற தொல்பொருட்களை தேடி செல்வது வழக்கம். அதிலே இவை கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இவற்றை பற்றிய ஆய்வுகள் எங்களுக்கு முக்கியமானவை. அப்போ இவற்றிலே மிகவும் முக்கியமானது இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்தில் இவற்றை பற்றிய ஆய்வை நாங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது ஆனக்கோட்டை முத்திரைக்கு அடுத்த நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறதா இல்லையா என்பதனை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். முக்கியமாக நாங்கள் தமிழ் மக்களினுடைய இருப்பு பற்றி ஆராய்ந்து கொண்டு செல்லும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற தொல்லியல் எச்சங்களை அவ்வாறே பேணி அவற்றை மறைக்காமல் அடுத்தவர் அதனை கண்டுபிடித்தவருடைய கருத்துக்களை மறைக்காமல் நாங்கள் மீடியாவுக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு, ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட ஆளுமைகளை கிரிட்டிசைஸ் பண்ணவோ அல்லது தனிப்பட்ட ஆளுமைகளை மறைக்கவோ நாங்கள் முயன்றோம் என்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள், எங்களை பின்பற்றுகின்ற எதிர்கால சந்ததிகள் தங்களுடைய குருமார் எவ்வாறு குரு ஆசிரியர்கள் எவ்வாறு இயங்கினார்கள் அவ்வாறு தான் இயங்க பார்ப்பார்கள். அது எங்களுடைய தொல்லியல் வரலாற்றை வேறு திசையில் திசை திருப்பி விடும் என்று அவ்வாறான ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. அதனால எங்களுக்குரிய இருப்பில் பல விஷயங்கள் இல்லை, அழிக்கப்பட்டு அரசியல் ரீதியாக வேறு ஒரு பிரச்சனைகள் வருது. அங்கே ஒரு தென்னிலங்கை தொல்லியலாளர்கள் வட இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தொல்லியலாளர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் அவர்களுடைய அந்த முடிவுகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை.
காரணம் என்றால் இதுதான். எந்த விதமான ஒரு விஞ்ஞானபூர்வமான அல்லது கிடைத்த மெட்டீரியலை அதனுடைய தன்மை அடிப்படையில் ஊடகங்களுக்கு கொடுப்பதில்லை. அது காரணம் அரசியலையும் சொல்லலாம் சார். அரசியல் காரணமாக இருக்கலாம், சொல்லலாம். அல்லது கிடைத்தவற்றை மறைத்து வைக்கின்ற தன்மை பலர் மறைத்து வைத்திருக்கிறார். மறைச்ச வரலாறு தெரியாம. அப்ப தொல்பொருட்களை மறைத்து வைத்து போட்டு நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பண்பாட்டு பன்மை தன்மத்தை பற்றி ஆராய முடியாது. மற்றது அந்த என்ன சொல்றது, அந்த புதைபொருள் படிமங்களை எடுத்து அந்த விற்பனை செய்யறது, எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு சிலர் புதைபொருள் படிமங்களை எடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கதையும் பரவலாக அடிபடுகிறது. அப்ப இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்? நான் ஆக்களை குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் அந்த ஒரு நிலைமை எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். நானும் பல தடவை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த பின்னணியிலே நாங்கள் யதார்த்தமான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும். தனிப்பட்ட ஒருவருடைய கிரெடிட் சாதனையை மழுங்கடிக்க நாங்கள் முயலக்கூடாது. அந்த பின்னணியிலே இது முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம். மறைந்த பேராசிரியர் காவண்ணா கைலாசபதியினுடைய உள்ளங்கையில் வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டது. சரி, அந்த எலும்பு கூட வந்து நீங்கள் புகைப்படம் எடுக்கல. இப்போ எலும்பு கூட கிடைச்சி சொன்னால் அது புகைப்படங்கள் ஒன்றும் இல்லையா? மியூசியம் அளிக்கப்பட்ட பொழுது அந்த படங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டன. யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டது மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு தொல்லியல் ஒரு நூதன சாலை மியூசியம் அளிக்கப்பட்டிருக்கு. அரும்பொருளகம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் எடுத்த படத்தின் ஒரு பகுதி இது. ஆனக்கோட்டையில் 1989 பேராசிரியர் இந்திரபாலா அவர்களினால் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுடைய மண்டையோடு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எலும்புக்கூடு. அந்த மனிதனுடைய எலும்புக்கூடு காணப்படுகின்ற விதம் நாங்கள் கருப்பு வெள்ளை படத்திலே எடுத்த முறையை நாங்கள் பார்க்கலாம். அதிர்ஷ்டவசமாக இந்த மண்டையோட்டின் படம் என்னிடம் சிக்கி இருந்ததன் காரணத்தினால் அதை நாங்கள் ஆய்வுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதுதான் ஆனக்கோட்டை மனிதனுடைய மண்டையோடு காணப்படுகின்ற வடிவம். இந்த பின்னணியானது எமக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 81ஆம் ஆண்டு பேராசிரியர் கவன இந்திரபாலா அவர்களினால் எடுக்கப்பட்ட, ரகுபதியுடன் இணைந்து எடுக்கப்பட்ட அந்த ஆய்வுக்குழியினுடைய தோற்றத்தை தான் நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். இந்த படங்களை நீங்கள் வேறு ஒருடமும் பார்க்க முடியாது, என்னிடம்தான் இருக்கின்றது. 1989 அந்த வகையிலே இது ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்ட எனது கலாநிதி பட்ட ஆய்வேட்டிலே இந்த படங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் இதிலே நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த வழி, அந்த கிறிஸ்தவ இப்போ காணப்படுகின்ற கிறிஸ்தவ சவங்களை கிறிஸ்தவ புதகுழியாக பயன்படுத்தப்படுகின்ற கரையாம்பட்டி இடுகாடு சுடலை என்று சொல்லுகிறார்கள். 1981ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். 1981ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட காட்சியெல்லாம் இவை. அப்போ இந்த பின்னணியிலே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கின்றீர்கள். அந்த கிராஸ் சிலுவைகள் போன்றவை எல்லாம் இருப்பதனை நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல தான் நாங்கள் அகழ்வாய்வை செய்திருந்தோம். அந்த பின்னணியிலே இப்போ என்னென்னு சொன்னால் சார், இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சி எல்லாம் இப்போ இடம்பெற்று நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இந்தியாவிலே அது எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுடைய வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி இதனூடாக ஏதாவது அறிய முடிகிறதா? இப்போ நீங்கள் நல்ல வினாவை தொடுத்திருக்கின்றீர்கள். இப்போ உங்களுடைய இந்த வினாவின் அடிப்படையிலே நான் பதில் கூறுவதாயிருந்தால், ஆனக்கோட்டை அகழ்வாய்வு மூலம் 1980-81ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆனக்கோட்டை அகழ்வாய்வுகளின் மூலம் நமக்கு கிடைத்த தொல்பொருட்களை அடிப்படையாக கொண்டு ஆராயும் பொழுது மக்களுடைய வாழ்க்கை முறை என்று நாங்கள் குறிப்பிட்டு கூறிய அளவுக்கு அங்கே சில தானிய வகைகள் கிடைத்திருக்கின்றன, சில மட்பாண்ட வகைகள் கிடைத்திருக்கின்றன. பேராசிரியர் போனார் ரகுபதி அவர்கள் இந்த நூலிலே அந்த காலத்து ஆனக்கோட்டை அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள், உணவு பண்டங்கள், மக்களுடைய வீட்டு பாவன பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் அவர் எடுத்து ஆராய்ந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பின்னணியிலே
நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் ஆனக்கோட்டை எக்ஸ்ப்ளோரேஷன் அவருடைய கலாநிதி பட்ட ஆய்வுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற இந்த படங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் நான் எடுத்த படம் போல தோன்றுகின்றது. இந்த ஆனக்கோட்டை என்ற அமைவிடத்தை அவர் காட்டுகின்றார். யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து குறிப்பிட்ட தூரத்திலே இருக்கின்றது. அராலிக்கு செல்கின்ற ரோட்டிலே பிரதான வீதியிலே அண்மையிலே அந்த மேகலத்தை மவுண்ட் இருக்கின்றது. இதை நாங்கள் கரையாம்பட்டி இடுகாடு அல்லது சுடலை என்று சொல்கின்றோம். நாவாந்துறை வீட்டு திட்டத்துக்காக மண்ணை ஏற்றி சென்ற போது அங்கே அவர்களால் விட்டு செல்லப்பட்ட மீதி பொருட்களை பார்க்கும் பொழுது இதில் ஒரு தாலியினுடைய அரைவாசி பகுதி புதையுண்டு போயிருந்ததை நாங்கள் உடனே கண்டுபிடித்து படம் எடுத்தோம். அதை அவர் தனது ஆய்வு நூலிலே பிரசுரித்திருக்கின்றார். நீங்கள் அந்த பார்த்த படமெல்லாம் அவர் தனது ஆய்வு நூலிலே இங்கே பிரசுரித்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாம் யாழ்ப்பாணத்தில் எங்களோட மூதாதையர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற தடங்கள். அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இப்போ யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்கள், அவர்களுடைய புலங்கு பொருட்களை நாங்கள் ஆனக்கோட்டை அகழ்வாய்வு 1980ஆம் ஆண்டு 81ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பெற்ற அகழ்வாய்வின் ஊடாக பெருமளவுக்கு அது காட்ட முடியாமல் இருந்தது. காரணம் என்னவென்றால், அது ஒரு இடுகாடு என்ற அடிப்படையில் அந்த புதையலுக்குரிய பொருட்கள், நிவேதன பொருட்கள் தான் அங்கே புதைக்கப்பட்டிருந்தனே தவிர மக்களுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா விடயங்களும் அங்கு வைத்திருக்கப்படவில்லை. என்ன மொழி பேசினான்னு தெரியும். அவர்கள் என்ன மொழி பேசினா, திராவிட மொழிகளில் ஒரு கூறாக இருக்கின்ற புரோட்டோ தமிழ் என்று சொல்கின்ற ஆதி தமிழ் மொழியை அவர்கள் பேசி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரை மோதிரத்தில் இருந்து கோவேதன் என்ற அந்த அன்வியுதியுடனான அந்த சொற்பிரயோகம் அந்த ஆதி தமிழ் பிரயோகத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அந்த பின்னணியிலே இப்போ மொழி வழக்கை பற்றி நாங்கள் ஆனக்கோட்டை அகழ்வாராய்ச்சியை வைத்து கொண்டு நாங்கள் ஆராயும் இடத்து நமக்கு மட்பாண்டங்களிலே பிராமி எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ இது இந்த பிராமி எழுத்து மிக இப்போ இந்த பிராமி எழுத்து இப்போ மிக அண்மையில் கிடைத்தது. இப்பொழுது எவ்வளவு காலம் பழமையான மட்பாண்டம்? எவ்வளவு காலம் பழமை? இதுவும் கிறிஸ்துவுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டுக்குரிய அல்லது கிபி 1ஆம் நூற்றாண்டுக்குரிய மட்பாண்டமாக எழுத்து. இதில் மா என்ற எழுத்து பிராமி வரி வடியில் இதில் மா என்ற எழுத்து இருக்கின்றது. இதில் வி என்ற எழுத்து இருக்கு, வாவுக்குரிய வி என்று இருக்கு. மா வி என்ற ஒரு வடிவம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய கலவோடும் என்னிடம் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆனக்கோட்டை அகழ்வாய்வு முயற்சி என்பது பழந்தமிழர் வாழ்வு முறையினுடைய இயல்புகளை வெளிக்கொணர்கின்ற நோக்கத்தோடு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு என்றுதான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சார், முழுசாக மட்பாண்டம் உங்களுக்கு கிடைக்கலையா சார்? அப்போ இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் முழுமையான மட்பாண்டங்கள் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1981ஆம் ஆண்டு தொடக்கத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஆனக்கோட்டை அகழ்வாய்விலே இறுதி நாளன்று, அதை நான் வற்புறுத்த சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். பலர் இப்போ இருக்கின்ற எமது மாணவர்களோ பேராசிரியர் பரமபுஷ்பரோட்னம் உட்பட இந்த இவ்வாறான சில வரலாற்று நிகழ்வுகளை பதிவில் இருந்து மறைக்கிறார்கள். அதை சொல்லக்கூடாது என்ற ஒரு தாற்பயத்தோடு அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகின்றது. உண்மையிலே பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் என்னையும் பேராசிரியர் சிவநாதனையும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் படப்பிடிப்பாளராக நியமித்தது உண்மை. நாங்கள் தான் 2 பேரும் தான் இந்த படத்தை குறிப்பில் படங்களை நாங்கள் எடுத்தோம். அதனை பேராசிரியர் ரகுபதி அவர்கள் அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறார் என்பதனை நீங்கள் இதிலே பார்க்கலாம். அதாவது அவர் எழுதியிருக்கிறாரு 1982 சார் எழுதியிருக்கிறார். ஃபோட்டோகிராஃப்ஸ் என்று எழுதி விட்டுட்டு பிளேட்ஸ் 55, 57, 56, 59, 60, 67, 62, 65, 66, 67, 68 ஆகியவை கிருஷ்ணராஜா அவர்களால் எடுக்கப்பட்டதென்றும், பின்பு
பிளேட்ஸ் 6, 9, 98, 101, 102, 103, 105, 107, 176 ஆகியன அகழ்வின் பொழுது பிபி சிவநாதன் அவர்களாலும் எஸ் கிருஷ்ணராஜா அவர்களாலும் எடுக்கப்பட்டதென்றும் அவர் அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறார். இப்போ அவ்வாறு அக்னாலேஜ் பண்ணினவருக்கு இந்த கடைசி நேரத்திலே அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்தவர் யார் என்பதனையும் அக்னாலேஜ் பண்ணியிருந்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம். நாங்கள் அதால் எங்களுக்கு கிரெடிட் பெறாட்டாலும் அதை அந்த முத்திரை மோதிரத்தை முதலிலே கண்ணிலே கண்டுபிடித்து வெளியிலே எடுத்து கொண்டு வந்தவன் என்ற பெயர் எனக்குத்தான் உரியது. அது என்ன உலோகத்தால் அந்த முத்திரை மோதிரம் செய்யப்பட்டது? அந்த 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 உலோகம் வந்து சிந்துவெளி முத்திரைகள் இறுதியாக பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு வகையான கல், சிந்துவெளி முத்திரைகள் செய்யப்பட்ட ஒரு வகையான கல்லினால், கருத்த கல்லிலே அது செய்யப்பட்டதாக பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் சொல்லியிருக்கிறார். சார் இது என்ன ஏடிகே என்ற என்ன அர்த்தம்? ஆனைக்கோட்டை என்றதனுடைய சுருக்கமான வடிவம் இதுதான். 4/10 4ஆம் தேதி எடுத்துக்கிட்டு இந்த ஆனைக்கோட்டை அகழ்வாய்வு தற்பொழுது 2ஆம் கட்டமாக நடைபெறுகின்றது. இதிலே லண்டனில் வசிக்கின்ற திரு விசாகன் அவர்கள் அந்த நிதியீட்டத்துக்காக பல உதவிகளை புரிந்திருக்கின்றதாக அறிகின்றோம். அதே போன்று நமது மாணவி திருமதி அஜித்தா அவர்கள் ஃபுல் பிரைட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியாவிலே கலாநிதி பட்ட ஆய்வை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரும் ஒரு ஸ்பெஷல் வளவாளராக இங்கே வந்து இந்த கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை அவர் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆனைக்கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய அந்த வரலாற்றை நாங்கள் நிச்சயமாக நினைவு கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. 80ஆம் ஆண்டினுடைய இறுதியிலே நானும் பேராசிரியராக இருக்கின்ற ரகுபதி அவர்களும் 2 பேரும் நமது மாணவர்கள் சகிதம் அந்த நேரம் தொல்லியலை, அடிப்படை தொல்லியல் கற்கின்ற மாணவர்களை அழைத்து கொண்டு நாங்கள் காரநகர் வீதியினூடாக ஆறுகால் மடத்தின் அடியிலே செல்லும் பொழுதுதான் நாங்கள் அந்த மண் ஏற்றி கொண்டு வந்த டிராக்டர் 10 டிராக்டரை நாங்கள் அடையாளம் கண்டு அதிலே முதலாவது டிராக்டரில் இருக்கிற மண்ணை நாங்கள் மறித்து பரிசோதித்த பொழுது நான் கண்டேன். நான் தான் முதலில் ஏறி அதனை அந்த பெண்கள் தலைக்கு குத்துகின்ற அந்த குடுமி ஊசி ஒன்று மண்ணின் மேற்பரப்பிலே இருந்தது. அது ஏற்கனவே நாங்கள் கந்தரோடையில் கண்டுபிடித்த ஒரு ஊசி. உடனே எங்களுக்கு நன்றாக புரிந்தது, ஒரு மிக முக்கியமான தொல்லியல் மையத்தில் இருந்து இந்த மண் அகழ்ந்து எடுத்து வரப்படுகிறது. உடனே அந்த இடத்துக்கு சென்ற பொழுதுதான் எங்களுக்கு அந்த உடனே கிடைத்த அந்த நீங்கள் பார்த்தீர்கள் அந்த மட்பாண்டம், அந்த அரவாசி வெட்டப்பட்டு புதைந்திருக்கின்ற தாலி எங்களுக்கு கிடைத்தது. தாலியை நாங்கள் படம் எடுத்தோம். அதன் பின்புதான் ஆய்வை தொடங்கி இருந்தோம். முத்திரை இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது பல இடங்களில் பேராசிரியர் இந்திரபாலா வசம் அது ஆஸ்திரேலியாவில் இருந்து மீண்டும் இங்கே கொண்டு வரப்பட்டது. அது பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் அதனை இரகசியமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றார். பல மாணவர்களுக்கு காட்டி படம் எடுத்திருக்கின்றார். அது ரகசியம் என்பதை விட, பரம ரகசியம் என்பதை விட அது இன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக அது மாறியிருக்கின்றது. எனது கலாநிதி பட்ட ஆய்விலே இந்த ஆனைக்கோட்டை அகழ்வாய்வில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நான் வெளிக்கொணர்ந்திருக்கின்றேன். இது எனது ஆய்வினுடைய 2வது தொகுதி, முழுக்க பிளேட். இதில் எல்லா படங்களையும் நான் இணைத்திருக்கின்றேன். இதனை எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நூலகத்திலே செல்லும் ஒருவர் பார்க்கலாம். இது விரைவில் நூலாக வெளிவரும் என்பதனை நான் எல்லோருக்கும் அறிய தருகின்றேன். ஆனால் நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், ஒரு தொல்லியலாளன் என்பவன் துப்பு துலக்குபவன். இதனைத்தான் எங்களுடைய தொல்லியல் கோட்பாடுகள் சொல்கின்றன. சார் மோட்டிமா வீலர் சொல்கின்றார், excavation is a destruction unless otherwise properly recorded.
excavation is a destruction unless otherwise properly recorded. அது உரிய முறையிலே படம் எடுக்கப்பட்டு படங்கள் வரையப்பட்டு அவை பாதுகாக்கப்படாவிட்டால் ஆழ்வு என்பது பேரழிவு என்று அவரே சொல்லிவிட்டார். அப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இதுவரை நடைபெற்ற இப்போ 2 அகழ்வாய்வை தவிர ஏனைய அகழ்வாய்வுகள் ப்ராப்பர்லி ரெக்கார்டடாக இருக்கிறதா, அவற்றுக்கு ரிப்போர்ட் இருக்கின்றதா, ஆய்வறிக்கை இருக்கின்றதா என்பன எல்லாம் கேள்விக்குறியிலே இருக்கின்றன. ஆகவே நான் சொல்லுவது என்னவென்றால், இப்போ என்னை பொறுத்தவரையிலே நான் நீண்ட காலம் இந்த தொல்லியல் துறைக்கு கூடுதலாக எனது டைமை ஒதுக்கி ஈடுபாடு கொண்டவனாக இயங்கி வந்திருக்கின்றேன். என்னிடத்தில் ஏராளமான கலெக்ஷன் இருக்கின்றன. அப்போ அவற்றை வைத்துத்தான் எனது இந்த ஆய்வை, இந்த கலாநிதிப்பட்ட ஆய்வை செய்து முடித்தேன் எனது இறுதி நாட்களில். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்திலே தொல்லியலில் ஈடுபடுகின்ற எவருக்கும் யாராயிருப்பினும் நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன், தொல்லியல் வரலாற்றை திரிவுபடுத்தாதீர்கள், உரியவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள். அதில் உங்களுக்கு கிரெடிட் வருகிறது என்பதற்காக அதை கண்டுபிடித்தவருடைய பெயரை மறைக்காதீர்கள். இப்படி நீங்கள் இயங்கினீர்கள் என்றால் உங்களை ஃபாலோ பண்ணுகின்ற எதிர்கால சந்ததியும் அதனை பின்பற்றினால் இறுதியிலே நாங்கள் 0வில் போய் முடிவடைவோம். எங்களுடைய பண்பாட்டை உரிய முறையில் ஆராய்வதற்குரிய ஆளணி எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே நாங்கள் நேர்மையாக தொழிற்படுவோம்.